பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 5வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளின் கால வேளையிலும் நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நிலையிலும் நாம் தேவனோடு கூட நம்முடைய வழிகளை எல்லாம் நம்முடைய காரியங்களை எல்லாம் அவரிடத்திலே நாம் ஒப்புவிக்கிற பழக்கத்தை நாம் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாள் நாம் எழும்பும் பொழுதும் ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்திலே வருகிற பொழுதும் அன்றன்றைக்குள்ள காரியங்கள் தேவ சமூகத்திலே சொல்லப்படுகிறது வழக்கம். ஆனால் நம்முடைய வழிகளை எல்லாம் முழுவதுமாய் தேவ சமூகத்திலே கொடுத்து விடுகிறோமா, அல்லாவிட்டால் முழுவதுமாய் தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோமா என்று கேட்டால் அது அநேக வேளைகளிலே இல்லை என்ற பதிலை தருகிறது. வேதம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி வேதாகமத்தின் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கடந்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். இதோ ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கிற்கு பெண் பார்க்கும்படியாய் எலியேசரை அழைக்கிறான். இப்படி எலியேசரை அழைத்து கானானிடத்தில் பெண் கொள்ளாமல் தன்னுடைய ஜனத்தாரிடத்திற்கு அந்த பெண்ணை கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு வருகிறது. எனவே அந்தபடி அவன் கானானிடத்தில் பெண் கொள்ளாமல் தன் ஜனத்தாரிடத்திற்கு பெண் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் கேட்கிறான், நான் ஒருவேளை அந்த பெண்ணிடத்தில் பார்த்து அந்த பெண்ணை அழைத்து வர போகிற பொழுது அந்த பெண் என்னோடு கூட வருவதற்கு மனதில்லாதிருந்தால் நான் என்ன செய்வது என்று சொல்லி கேட்கிறான். அப்பொழுது ஆபிரகாம் சொல்கிறான், ஒருவேளை அந்த பெண் உன்னோடு கூட வருவதற்கு மனதில்லாமல் இருந்தாள் என்றால் நீ என் ஆணைக்கு நீங்களாக்கியிருப்பாய் என்று சொல்லி அவனை அனுப்புகிறான். இப்பொழுது அந்த எலியேசர் அவன் ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டு சில உச்சிதங்களையும் எடுத்துக்கொண்டு அவன் கிளம்பி போகிறான். இப்படி அவன் கிளம்பி போகிற பொழுது அந்த ஆரான் என்கிற அந்த ஊருக்கு வருகிறான். வந்து ஒரு துறவண்டையிலே அவன் நிறுத்துகிறான். தன்னுடைய ஒட்டகங்களை அங்கே மடக்கி கொள்ளுகிறான். மடக்கிறவன் ஒரு ஜெபிக்கிறான், ஆண்டவரே, இந்த ஊர் பெண்கள் இங்கே தண்ணி எடுக்க வருவார்கள். அப்பொழுது அந்த ஒரு கன்னியான ஒரு பெண்ணிடத்திலே நான் போய் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தாய் என்று கேட்பேன். அவள் நீர் குடியும் உடைய ஒட்டங்களுக்கும் நான் வார்ப்பேன் என்று எந்த பெண் சொல்லுகிறாளோ அது என்னுடைய எஜமானுக்கு நீர் ஏற்படுத்தின பெண் என்பதை நான் அறிந்து கொள்வேன் என்று ஜெபித்து விட்டு அவன் சொல்லுகிறான். அப்பொழுது ரெபேக்காள் தண்ணீர் குடத்தை தோளின் மேலே வைத்து கொண்டு தண்ணீர் எடுக்க வருகிறாள். இந்த ஊழியக்காரன் போய் அப்படியே ரெபேக்காளிடத்தில் கேட்கிறான். ரெபேக்காள் சொல்கிறான், நீரும் குடியும் உம்முடைய ஒட்டங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லுகிறாள். அவள் ஓடி போய் அந்த ஒட்டங்களுக்கும் தண்ணீர் எடுத்து ஊற்றுகிறாள். இந்த சூழ்நிலையிலே அவன் கேட்கிறான், சோதரம், உங்களுடைய வீட்டில் நான் தங்கிக் கொள்ளலாமா என்று சொன்ன பொழுது அவள் சொல்லுகிறாள், என்னுடைய வீட்டில் ஒட்டங்களுக்கு இடமும் வைக்கோலும் இருக்கிறது, நீங்கள் தாராளமாய் தங்கிக் கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது அவன் கேட்கிறான், நீர் யார் என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள், நான் நாகோருக்கு மில்கால் பெத்த பெத்துவேலின் குமார் லாபானுடைய சகோதரி என்று சொல்லுகிறாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சோதரம், இவனை வேதம் சொல்லுகிறது, இவன் சோதரம், அந்த ஒட்டங்களை மடக்கினவன் தேவனை பணிந்து கொள்ளுகிறான். அப்பொழுது வேதம் அழகாய் கூறுகிறது, அவன் சொல்லுகிறான், என் சகோதரனுடைய வீட்டிற்கு என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த கர்த்தருக்கு சோதரம் என்று சொல்லி அங்கே சென்று ரெபேக்காளை அவன் அழைத்து வர போகிற பொழுது அதையும் கர்த்தர் நன்மையாய் அல்லாவிட்டால் நேர்மையாய் அவனுக்கு முடித்து கொடுக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவ திருச்சபையே, பாருங்கள், இந்த எலியேசர் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்தான். கர்த்தர் அவன் காரியத்தை வாய்க்க செய்தார். அந்த காலை வேளையிலும் ஆண்டவர் அதை தான் நமக்கும் செய்ய போகிறார். எனவே அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா?
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நல்ல வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? ஆண்டவரே, இன்றைக்கு வழியை ஒப்புவித்து காத்திருக்கிற அன்பு பிள்ளைகள் மேலே என் தேவனுடைய கிருபை கூட இருக்கிறது. தங்களுடைய காரியங்களை எல்லாம் உடைய சமூகத்தில் இவர்கள் வைக்கிறார்கள். ஆண்டவரே, தங்களுடைய வழிகளை எல்லாம் இவர்கள் உமக்காய் ஒப்புவிக்கிறார்கள். நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் இவர்களுக்கு காட்டி கொடுப்பீராக. ஆண்டவரே, உடைய காரியங்களை எல்லாம் என் ஆண்டவர் வாய்க்க செய்வீராக. தேவாவியானுடைய கிருபை ஆண்டவரே இந்த பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே நிறைவாய் இருக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்தும், பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.